அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் விடுதலை கொண்டு வருகிறேன். எபேசியர் 4:32 வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மன்னிக்கிறத வைத்து பார்க்க போறோம். ரெண்டு கடைசியில வந்துட்டோம். ஒரு சில நாட்களாக அங்க ஒரு காரியமா சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு என்னன்னா, மன்னியுங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் நம்மை மன்னித்தது போல, பிதா நம்மை மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு பிதாவின் மன்னிப்பு இருக்கிறதே, அது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு விளையாடப்படுறது. நம்ம மன்னிக்காம இருக்கிறதுனால நம்முடைய சமாதானம் கெட்டு போகிறது, நம்மளுடைய வளர்ச்சி கெட்டு போகிறது. அப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு மன்னிக்கணும். முதலாவது என்ன அப்படின்னா, முதல் நம்மளை நம்ம மன்னிக்கணும். சில இடங்கள்ல நம்ம இப்படி நான் இருந்திருக்கிறேனே, எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்ல இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு வேளை நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், முதலாவது நீங்க உங்களை மன்னிங்க. ஏன்னா தேவன் உங்களை மன்னித்திருக்கிறார். தேவன் ஒருவரை மன்னித்துட்டாருன்னா நம்ம மன்னித்தே ஆக வேண்டும், இல்லைங்களா? இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார்னா நம்ம நிச்சயமா மன்னிக்கப்பட்டவர்கள். எனவே நம்மளை மன்னிக்கணும். ஸோ சில ஏரியாவில் நான் இப்படி இருந்துட்டேன், ஓகே, நான் என்னையே நான் மன்னிக்கிறேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நான் இனி அதில் இருக்க மாட்டேன், இனி நான் புது சிருஷ்டி வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்ட்டு முதலாவது நம்மளை மன்னிக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தினரை மன்னிக்கணும். குடும்பத்தினர்ல சிலருக்கு பார்த்தீங்கன்னா கசப்பு இருக்கும். அவன் அப்படி செஞ்சிருக்க கூடாது, அவன் அப்படி செஞ்சிருக்க கூடாது, அவன் அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரருக்குள்ள, குடும்பத்தினருக்குள்ள சில பிரச்சனைகளோடு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவர் உங்களை ஏவுவார். நீங்க என்ன செய்யுங்க, உங்க குடும்பத்தினரை மன்னிங்க. மன்னிக்க முடியலையா, அவருடைய கிருபையை கையில தருவாரு. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய மன்னிப்பை நீங்க அனுபவிக்கிறப்ப, என்னையவே மன்னிச்சிட்டார்ல, அவனை மன்னிக்கிறேன், அவன் செஞ்ச தப்புதான், மன்னிக்கிறேன்னு அந்த மன்னிப்பின் குணம் உங்களுக்கு வெளிப்படும். எனவே நீங்க நான் சொல்றேன், உங்க குடும்பத்தினரை நீங்க மன்னிங்க. அவங்களோட போய் பேசுங்க. அவங்களோட போய் பேசி அந்த தப்பெல்லாம் பேசாம, அப்பா பழசெல்லாம் விட்டுருவோம்ப்பா, நான் மன்னிச்சுட்டேன், நீ என்ன மன்னிச்சுக்கோ அப்படி கேட்டு ஒப்புரவாங்க. அவன் எனவே உங்களை நீங்க மன்னிக்கணும், உங்க குடும்பத்தினரை மன்னிங்க. ஏன்னா கர்த்தர் உங்க குடும்பத்தை நேசிக்கிறார். அதுக்கப்புறம் என்னன்னா, பிறரை மன்னிங்கள். அதுக்கப்புறம் அடுத்த சர்க்கிள் வருதுல்ல, உங்க கூட யார் யார் பகையா இருக்கிறாங்க, வெறுப்பா இருக்கீங்களா, சொல்றேன், பிறர் மன்னிங்க. அடுத்தவங்க குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு யாரோட உங்களுக்கு கசப்பு இருந்தாலும் அவர்களை மன்னியுங்கள். ஏனென்று சொன்னால் பிதா நம்மை மன்னித்திருக்கிறார். பிதா நம்மை மன்னித்தது போல நாம் அவர்களை மன்னிக்கும் பொழுது நாம் பிதாவை வெளிப்படுத்துகிறோம். நாம் பிதாவை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் நம் மூலமாய் அவரை அறிந்து கொள்ள அது ஒரு சந்தர்ப்பமாய் அமையும். எனவே கர்த்தர் உங்களை இதுக்குதான் வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தவே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். எனவே இன்னைக்கு நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், நீங்க உங்களை மன்னிங்க, உங்க குடும்பத்துல நீங்க மன்னிங்க, அடுத்தவங்களை நீங்க மன்னிங்க. ஏன்னா நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசு உங்களை மன்னித்திருக்கிறார். அந்த மன்னிப்பின் உணர்வை நீங்கள் அனுபவித்து பிறரை மன்னியுங்கள். பிறருக்கு இயேசுவை வெளிப்படுத்துங்கள். இயேசு உங்கள் மூலமாய் மகிமை பெறட்டும். நாம் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.